மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தார். கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு. சூப்பர். என்ன வரணுன்னா, கூட்டணி கட்சிகள்லாம் எந்த உட்கணிச்சு, இந்த ஏடிஎம்கே, அதாவது அதிமுக, அப்புறம் டிடிவி தினகரன், அரசியலுக்கு லாயில்லாத ஒரு கட்சி அது. அப்புறம் வந்து தேவையில்லாத சில கட்சிகள், தமிழ்நாட்டில் லெட்டர் பேட் இல்லாத கட்சிகள் இல்லை ஒரு 4 பேர் உட்காந்து வச்சுங்களேன். ஆனால் ஒருத்தர் மூஞ்சி பார்த்தீங்களா பா, இதே ஒருத்தர் வந்து சாவிட்டுக்கு வந்த மாதிரி இருக்கார், ஒருத்தர் செத்த மாதிரியே இருக்கார், ஒருத்தர் வந்து பயந்த மாதிரி இருக்கார், ஒருத்தர் பிடிச்சி அடித்து இந்த சிவாஜி படத்தில் ஆஃபீஸ்க்கு போய் பேசுவோம்ல, அது மாதிரி அடித்து கிழிச்சி எடுத்து வந்துக்கிறாங்க. அப்படி ஒரு மூஞ்சி. அண்ணாமலைக்கு சொல்லவே தேவையில்லை, எழு வீட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துக்கிறாரு ஒரு பக்கம். எனக்கு இதுக்கு அது என்ன சொல்லுவார், கவர்மெண்ட் சொல்லுவார்ல, இதுக்கு என்றைக்கா நான் பொறுப்பு இல்லை இதுக்கெல்லாம் சொல்லி, அது மாதிரி இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு மாதிரி உட்காராரு. இல்லை மானங்கூட 2 பேர், இந்த எடப்பாடியும் டிடிவியும். அவர் சொன்னார் ஏடிஎம்கேலேருந்து துரத்தி எப்படி ஆயிடுச்சு, ஒரு அடிப்படை உறுப்பினர் கிடையாது, லாய்க்கு இல்லாத ஆள் என்ற மாதிரி அவர் சொன்னார். வாழ்கிறதே தகுதி இல்லாத மனுஷன் டிடி தினகரன் சொல்லி நம்ம எடப்பாடி சொன்னார். நம்ம எடப்பாடி சொன்னார். அப்புறம் அவர் சொன்னார் டிடி வேறு, அந்த ஆளுக்கு போய் சேர்த்து தூக்கு போட்டுக்கலாம், அவங்களாம் ஒரு ஆளா, அவங்களாம் வேறு மாதிரிலாம் பேசுகிறார். அவர் மைக்கில் பேசுகிற ஒரு ஆளா, அது முடிஞ்சவரை வேறு மாதிரி பேசினார், அவன் ஒருன்ற மாதிரி பேசினார் அவர். இதுங்களாம் ஒரு கூட்டணி. இதில் என்ன தெரியுமா பெரிய இது ட்விஸ்ட்டு, மோடி சொன்னார் பாருங்க, அங்கே எந்த ஒரு இடத்துலையும் இந்த எடப்பாடி பழனிசாமி இவர் தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்லாம் சொல்ல படிச்சிருக்காரு இப்பயே.